வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டு மாட்டு கொட்டாய் இருக்கிற சுற்றி இருக்கிற திங்ஸும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாருன்னா வந்து இந்த வீடியோ வந்து புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. நம்ம பார்த்திங்கன்னா வந்து மாட்டு கொட்டைலாம் வந்து காலையில் சாணி வாரி கழுவி சுத்தமாக வச்சுருக்குறோம். வெயில் காஞ்ச பிறகு இப்படி தான் இருக்கும் மாட்டு கொட்டா பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பால் குடிக்கிற கன்றுக்குட்டிங்க தான் இதெல்லாம் பாருங்கள். வக்கீல் போட்டு வச்சுருந்தா பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாதே இருக்குது. 4-5 வந்து பொட்டை கன்றுக்குட்டி இருக்குது, மிச்சம் எல்லாம் வந்து ஆம்பளை பையன்தாங்க. அப்படியே பாருங்கள், அப்படியே கன்றுக்குட்டி பேர்லாம் வந்து சொல்கிறேன். இவனோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து சிறுத்தை, என் தம்பி வச்ச பேர். இந்த கன்றுக்குட்டியோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து முருகன். இது வந்து அவங்க அம்மாவுடைய பேர் பார்த்தீங்கன்னா லட்டு. இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பூந்தின்னு வச்சுருக்குறோம். பூந்தி கழுத்தில் பார்த்தீங்களா கால் செயின்னு, வீடியோக்கு வந்து எப்படி போஸ்ட் கொடுக்குறா பாருங்கள். இவன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குஞ்சான். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 பொட்டக்கன்னுட்டி இருக்குது. இவளுடைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நமிதாங்க. அப்படியே இவ பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளியம்மா. அப்படியே இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சம்மா. இங்கே ஒரு கன்றுக்குட்டி ஒன்று பத்துன்னு இருக்குது. இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பட்டு கன்றுக்குட்டி. இந்த கன்றுக்குட்டி வந்து பிறந்ததுலேருந்தே வந்து பட்டு அங்கே இருக்குது. அப்படியே பேர் அந்தாண்ட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதாங்க எங்கள் வீட்டோடைய ஆட்டு பண்ணை. ஆடெல்லாம் வந்து மேயறதுக்கு எங்கள் அம்மா வந்து ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. சாணி வாரி கொட்டிட்டு இப்போ நான் வந்து கொட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அப்படியே பாருங்கள், இதுதான் எங்களுடைய வேலை. இதாங்க மாட்டு கொட்டா. இந்த பெரிய மாட்டு கொட்டாயில் பார்த்தீங்கன்னா வந்து 8 மாடு வந்து கட்டுவோம். 8 மாடு கட்டி முடித்ததும் அப்படியே இந்த நீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டிலாம் வந்து அவுத்து அந்த லெஃப்ட் சைடு கொட்டாயில் கட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சென மாடுங்கள்லாம் வந்து கட்டுறது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பால் குடிக்கிற கன்றுக்குட்டி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஆடுங்கள்லாம் வந்து கட்டுறது. அப்புறம் வெளியே வந்து மாட்டுக்கு வந்து கஞ்சி வந்து வேவடிக்கிறேன், மாட்டுக்கு தான். அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதை பாருங்கள், 2 குண்டாவில் வந்து கஞ்சி வந்துன்னு இருக்குது. அதெல்லாம் வந்து காம்பவுண்ட் சுவர்லாம் வந்து போட்டுக்கிறாங்க எப்பயோ. எங்கள் கைனிக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் தாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கு பின்னாடியே எங்களுடைய கைனி இருக்குது. அப்படியே பாருங்கள், இதுதான் எங்கள் கைனி. இதுதாங்க எங்களுடைய சாணி குப்பை. நான் தினமும் 10 அணை கூட சாணி வாரின்னு வந்து இந்த குப்பையில் தான் வந்து கொட்டுவேன். இதெல்லாம் 4 மாதத்து குப்பைங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வைக்கப்போர். இது வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து போட போகிறோம். 80 சம வைக்கப்போர். தாட்டு பைப் போட்டு கட்டியாச்சு நேற்று. எங்கள் அம்மா வேறு கூப்பிட்றாங்க, என்னன்னு தெரில. அப்படியே பாருங்கள், நல்லா தாட்டு பைப் போட்டு நல்லா பட்டெல்லாம் வச்சு கட்டியாச்சு. அதான் எங்களது மினி ட்ரக் வந்து நின்றுக்குது. அப்படியே பாருங்கள், இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதாங்க வந்து எடுத்துன்னு வந்துருக்குறோம். அப்படியே லைவில் வந்து பேசுகிற மாதிரியே இருக்கும் வீடியோ. அப்படியே பார்த்துங்க. சரி, ஓகே, பை கைஸ். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, பை நண்பா.